வணக்கம் தோழா, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். காலையில் 6 மணிக்கு டூ வீலரில் எங்கே போயிட்டுருக்கோன்னு தானே யோசிக்கிறீங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஒன் டே ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு தான் ரயில்வே ஜங்ஷனுக்கு போயிட்டுருக்கோம். கோயம்புத்தூர் டு எர்ணாகுளம், அதுதாங்க டூரு ஸ்டார்ட்டு. ஸோ கோயம்புத்தூரில் 7 மணிக்கு காலையில் ஒரு ட்ரெயின் இருக்குது. அது விட்டிங்கன்னா மதியானம் ஒரு 10-10:30 தான். ஸோ நாங்கள் அந்த ட்ரெயினுக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி ட்ரெயினுன்னா நீங்கள் நைட்டு 1 மணி 1:30 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. ஸோ அந்த டயத்துக்கு வந்தீங்கனாலும் நீங்கள் போய்க்கலாம். நாங்கள் ஜங்ஷனுக்கு வந்துட்டோங்க. வந்து ட்ரெயின் வந்துருச்சு. நாங்கள் கரெக்டாக வந்தோம், ஒரு 10-15 நிமிஷத்துலேயே ட்ரெயினும் வந்துடுச்சு. வந்தோடனே நம்ம ரிசர்வேஷன்லாம் பண்ணல, நார்மல் தான். அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்தது. அதனால் டக்குன்னு ஏறிக்கிட்டோம். ஸோ ட்ரெயினும் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஏறி உட்காந்தாச்சு. உட்காந்து ட்ரெயினும் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படியே கிளம்பி கொஞ்சம் தூரம் போனோடனே சீனிங் ஏரியெல்லாம் செம்மையாக இருந்தது, வேறு லெவலில் இருந்தது. கேரளா பயங்கரமாக அந்த நேச்சுரலுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. போகிற வழி எல்லாமே இதே மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக போகிறீங்கன்னா ஜன்னல் சீட்டை பிடிச்சி உட்காந்துக்கோங்க. சரி, அது பார்த்துட்டு போகிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இதே மாதிரி எல்லா பக்கமுமே சீனரிஸாக இருக்கும். போகும்போது இடையில அந்த வாட்டர் ஃபால்ஸு, அந்த ஏரி குளம், அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டே போகலாம் ஜன்னல் வழியில் உட்காந்தோம்னா. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி உட்கார பார்த்துக்கோங்க. அப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் ஆச்சுங்க. ஒரு 4 hours 4:05 அந்த இதில் உங்களுக்கு எர்ணாகுளம் ரீச் ஆயிடுவீங்க. ஒரு 4.5 மணி நேரத்தில் எர்ணாகுளம் ரீச் ஆயிடுவீங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து எர்ணாகுளம் ஒன்று இருக்குது, எர்ணாகுளம் ஜங்ஷன் ஒன்று இருக்குது. நம்ம இறங்க வேண்டியது எர்ணாகுளம் ஜங்ஷனில் தான் இறங்கணும். எர்ணாகுளம் டவுனில் இறங்கிறாதீங்க. அதுலேருந்து ஒரு 1/2 hour தான். அப்படியே வந்துட்டோம், நம்மளும் இறங்கிட்டோம். எர்ணாகுளம் ஜங்ஷனில் இறங்கிட்டோம். ஜங்ஷன் நல்ல பெருசாக தாங்க வச்சுருக்காங்க எர்ணாகுளம் ஜங்ஷனு. ஆமாம். ஸோ அதெல்லாம் இறங்கிட்டு அங்கேருந்து அப்படியே கீழே இறங்கி வந்தோம். வந்த உடனே முன்னாடி ஒரு ஆட்டோ இருக்கும், நீங்கள் பேரம் பேசி எடுத்துக்கோங்க. நாங்கள் இந்த மாதிரி இடம்லாம் சுற்றி பார்க்கணுன்னா எவ்வளோன்னான்னு கேட்டோம். அவங்க வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சொன்னாங்க. நாங்கள் அப்புறம் இப்படின்னு கம்மி பண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் பேசியிருந்தோம். ஸோ நிறைய இடத்துக்கு காமிச்சார். அதில் ஃபஸ்ட்டு நம்ம போனது இந்த ஜூ தாங்க, மியூசியமு. ஸோ இதில் வந்து பர் ஹெட்டுக்கு 200 சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்தே இல்லைங்க. ஏன்னா ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி. அதாவது உள்ள பொருளெல்லாம் நிறையா வச்சுருக்காங்க, நம்ம பார்க்க முடியாத ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஆனால் 200 ரொம்ப ஜாஸ்தி தான். 100ஆவது போட்டு வந்துருக்கலாம். ஸோ உள்ளே நாங்கள் என்னன்றது கேமரா எடுக்கணுன்னா 100 ரூபா வேணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இங்கேயும் அதே மாதிரி தான் ரேட்டு கொஞ்சம் அடித்து பேசணும் நம்ம. ஸோ ஒரு போட்டு நமக்கு தனியாக கொடுத்துருவாங்க. அதை எடுத்துகிட்டு அப்படியே சூப்பராக சுற்றலாம். கிட்டத்தட்ட ஒரு 10-12 கிலோமீட்ரு இந்த வாட்டர் ஃபால் இருக்குங்க, நல்லா பெருசு. ஸோ அதனால நாங்களும் எடுத்துகிட்டு சரி வந்துட்டோம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் நாங்கள் அந்த போட்டையும். ஸோ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ரேட் அடித்து பேசி வாங்கிக்கோங்க. அவங்க சொன்ன ரேட்டு வந்து எங்களுக்கு 3500 ரூபா சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் கடைசி அப்படி இப்படின்னு பேசி வேண்டான்னு சொல்லி 2500 ரூபாய்க்கு போனோம். 2500 ரூபாய் ஜாஸ்தி தான், ஆனால் ஒன்றுமே இல்லை. வாட்ரு அந்த ஃபுல்லாக காடு கரை அதுக்கு தான். அந்த உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம துப்பறிவாளன் படம் இருக்குல்ல, அதே கான்செப்டில் இருந்தது. அதே மாதிரி இடம் சூப்பராக இருந்தது பார்க்குறக்கு. ஸோ இது வந்து 2500 ரூபாயன்றது எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தோணுது, அதனால தான் சொன்னேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணிக்குள்ளேயே வந்து ஒரு இளநீ கடை இருக்குது, அங்கேயும் குடித்தோம். அப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் சுற்றி காமிச்சார். ஒரு 2-3 எப்படி சொல்கிறது, ஒரு 4-5 கிலோமீட்டர் பக்கம் சுற்றி காமிச்சார் நமக்கு. அப்படியே போட்டு போச்சு. கிட்டத்தட்ட அவங்க கொடுத்தது 1 மணி நேரம், நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டோம். ஆமாம், 1 மணிக்கு எடுத்தோம், 2 மணிக்கு வரணும். ஆனால் நாங்கள் வந்து 2:30க்கு தான் வந்தோம், 2:40க்கு தான் வந்தோம். ஸோ ஆமாங்க, வந்துட்டு அப்படியே இடமெல்லாம் சூப்பராக தான் இருந்தது. ஓகே தான், ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தி. சரி, எர்ணாகுளம் இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, கொடுத்து போகலாம் அப்படின்றனால ஃபஸ்ட் டைம்னால சரின்னு கொடுத்து போயாச்சு.
ஸோ போகிற வழியெல்லாம் நீங்கள் அவங்க கேட்லாக்கில் காமிப்பாங்க, அதெல்லாம் ஒரு சில இதெல்லாம் காமிக்கலாம் நமக்கு, அவங்களும் சொல்லுவாங்க. அந்த ஒரு பறவை மாதிரியெல்லாம் நிறைய காமிச்சார் அண்ணன். அதுக்கப்புறம் மீன் பிடிக்கிறது, அந்த வலையை வச்சு கட்டி விட்டு மீன் பிடிக்கிறதெல்லாம் இருந்ததுங்க. ஸோ அதையும் நீங்கள் இங்கே போனீங்கன்னா பார்க்கலாம். கேரளா வந்து ஒரு நல்ல நேச்சுரலாக நல்லா பாதுகாக்கிற ஒரு மாநிலங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலும் நடுவில், ஊருக்கு நடுவில், சிட்டிக்கு நடுவுலே தண்ணியாக ஓடுங்க. ஃபுல்லாக தண்ணி தாங்க, தண்ணி 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 தாங்க. அந்த சைடெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் அப்படி இல்லை நம்ம தமிழ்நாட்டில். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் கேரளாவில் நல்ல தண்ணி இதாங்க. இந்த பறவை, இன்னும் ஒரு 2 பறவை பார்த்தோம். போகிற வழி எல்லாம் அவ்வளோ அருமையாக இருந்தது பார்க்குறக்கே. எப்படி இருக்குன்னு பாருங்கள் இடம். இது ஆழம் பார்த்தீங்கன்னா, சென்டரில் பார்த்தீங்கன்னா ஆழம் ஒரு 12-13 அடி இருக்குன்னாரு. சைடு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி 4 அடி அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னாரு. 2 பக்கம் சைடில் அந்த கரை ஓரத்தில் கம்மியாக இருக்கும், நடுவுலலாம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆழம் அப்படின்னாங்க. ஸோ உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் நடித்த படத்தில் ஒரு கோவா இதை காமிப்பாங்களா, அதே கான்செப்டில் இங்கே ஒரு வீடு இருக்கும் பாருங்கள். சூப்பராக இருந்தது பாருங்கள். போகிற வழியில் மீனெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க நிறைய. அப்போ தான் ஐயா வலை போட்டுக்கிட்டு இருக்காரு மீன் பிடிக்கிறதுக்கு. நல்லா பெருசுங்க இது. அதாவது இது வந்து எப்படின்னா ஒரு ஆறு மாதிரி, ஆறு குளம் குட்டை அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதில் இது ஒரு நல்ல பெருசு, செம பெருசு. இடமெல்லாம் சூப்பராக இருந்தது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் அவ்வளோ அருமையாக இருந்தது இடமெல்லாம். ஆமாம், நாங்கள் போன டைம் மதியானம் வெயில் கொளுத்திருச்சு. ஸோ தண்ணிக்குள்ள இருந்தனால அந்தளவுக்கு தெரியல எங்களுக்கும். ஆமாம், இதை பார்த்தீங்களா முன்னாடி அந்த ஒரு வீடு மாதிரி தெரியுதுல்ல, அதான் நான் சொன்னது. இந்த டாக்டர் படத்தில் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே போட் எடுத்துகிட்டு போய் இது பண்ணுவாங்கள்ல கோவாவில், அதே மாதிரி இருக்கும் கான்செப்ட்டு. நான் கூட நினச்சேன் இங்கே தான் அந்த படம் எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்க அங்கே கூட வந்த கைடு அந்த அண்ணன் போட் ஓட்டுறவர், இல்லைங்க இங்கே எடுக்கலை, அது அங்கேயே கோவாலே ஒரு இடம் இருக்குது, அதே மாதிரி இங்கே வீடுங்க அப்படின்னு சொன்னார். ஆமாம், காமிக்கிறேன் பாருங்கள், அந்த வீட்டை நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே ஒரு பறவை, பெரிய பறவை இருக்குது பாருங்க, அதை நமக்கு காமிச்சிட்டு இருந்தார். இதுதாங்க நான் சொன்ன அந்த வீடு. எவ்வளோ பெருசாக எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே இருக்கவங்களாம் மேக்ஸிமம் தனித்தனியாக இதே மாதிரி போட்டு வச்சுருப்பாங்களாமா. ஸோ வேணும்னா அவங்க எடுத்து ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போய்க்கலாம், போட்டு ஓட்ட தெரிஞ்சா. பக்கத்துல எல்லாம் நிறைய வீடு இருந்ததுங்க, நல்லா நீட்டாக கட்டியிருந்தாங்க. இவ்வளோ அழகாக இருந்தது வீடெல்லாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாவது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமாம், இது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேம்பாலம் காமிப்பேன். அந்த மேம்பாலத்துக்கு அந்த பக்கம் இந்த மேம்பாலம் இருக்கு பார்த்தீங்களா, இதுலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் போனால் கடல் ஸ்டார்ட் ஆயிடும். அந்த கடலும் இந்த ஆறும் வந்து கனெக்ட் ஆகிற இடம். நீங்கள் போவீங்க அடுத்த இதுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆமாம், அதிலே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கலர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆமாம், அதில் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அடுத்து அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த ஏரியா கிளம்பிட்டோங்க. அடுத்து எங்கே அந்த சர்ச்சு ஒன்று இப்போ சொன்னாங்க, கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் 1500 வருஷம் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின சர்ச்சுன்னாங்க. கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 700-800 பேர் ஒட்டுக்கா உட்காந்து ஜெபம் பண்ணலாம் அப்படின்னாங்க. அந்த சர்ச்சையும் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ வீடியோ எடுக்கக்கூடாதுன்னாங்க, சும்மா லைட்டாக மட்டும் வீடியோ எடுத்துக்கிறோங்க அப்படின்னு அங்கே ஒருத்தவங்க பாட்டி இருந்தாங்க, அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு லைட்டாக மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டோம். ஆமாம், நாங்கள் போன டைமும் மேக்ஸிமம் யாரும் இல்லை. ஸோ அதனால டக்குன்னு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அந்த சர்ச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில் வந்தோடனே
ரெண்டு பீச்சுக்கு போனோங்க. அதில் ஒரு பீச் வந்து இந்த போட்டு தாங்க. இதில் வந்துட்டு இந்த காரு, பைக்கு, ஆட்டோ, ட்ராவலரு அது எல்லாமே ஏற்றிட்டு போகும். இங்கேருந்து ஏற்றி அடுத்து ஆப்போசிட் இதில் விடும். அதுக்கு தான் லைனில் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 5 ரூபா, பைக்குன்னா 10 ரூபா, காருன்னா 30 ரூபா, அப்படி மேலே ஏறுறாங்க. பார்த்தீங்களா, நம்ம வந்து செகண்ட் ரவுண்டில் தான் போவோம். கிட்டத்தட்ட காரே வந்து ஒரு 10 கார் பக்கம் ஏறிடுச்சு. அப்புறம் 2 வீலரு, அப்புறம் தனியாக ஆட்கள் மட்டும் இங்கிருந்து அடுத்து அந்த ஆப்போசிட் கரைக்கு போகிறதுக்கு. ஆமாம், நம்ம ஊரில் பஸ்ஸு, ட்ரெயின், ஆட்டோ அப்படின்பாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க கப்பலில் பயணம் பண்ணுறாங்க தண்ணிக்குள்ளே. ஸோ இது வந்து 2 வருஷமாக இதாக இருக்குது. இது ஆப்போசிட்லேருந்து வந்த போட்டு, ஒரு போரை போட்டு, 2 போட்டு இருக்குங்க. ஸோ இதில் தான் நம்ம இப்போ ஏற போகிறோம். அந்த ரவுண்டு போட் போயிடுச்சு, நம்ம ஏற போகிறோம். நமக்கு முன்னாடி வந்துட்டோம். அதாவது அந்த போட்டுக்கு முன்னாடி நம்ம ஆட்டோ ஃபஸ்ட்டாக வந்துடுச்சுங்க. ஸோ ஆட்டோ எவ்வளோ ரெண்ட் ஆச்சு அப்படின்றத வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஃபுல்லாக வீடியோ எடுத்தோம் பார்த்தீங்களா. வா, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒர்த்துங்க. கண்டிப்பாக போனீங்கன்னா எர்ணாகுளம், கொச்சின்லாம் போனீங்கன்னா இதை ட்ரை பண்ணாமல் வராதிங்க. ஏன்னா அங்கே தான் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்தது. எவ்வளோ காரு, எவ்வளோ பைக்கு, எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். மேலேருந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. எவ்வளோ வெயிட்டை தாங்கிட்டு போகுதுன்னு பார்த்தீங்களா. போகிற வழியில் இந்த மாதிரி பெரிய பெரிய கப்பல்லாம் பார்க்கலாம் நீங்கள். ஆமாம், பெரிய பெரிய கப்பல் பார்க்கலாம். இதுதான் இன்னொன்று வந்துட்டுருக்கு. நம்ம போகிறோம். இந்த பக்கம் வந்து அந்த இடத்துல போய் நம்ம இறங்குவோம். இறங்கி அந்த பக்கம் வந்து பீச்சு. இதுவும் பீச் தான். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் குளிக்க முடியாது, கால் நனைக்க முடியாது, அலோடு கிடையாது. ஸோ அதனால நம்ம இந்த இதில் இறங்கி இன்னொரு பீச்சுக்கு போகிறோம். ஆமாம், அந்த பீச்சுக்கு போனால் அங்கே வந்து எல்லாமே பண்ணலாம். குளிக்கலாம், தாவலாம், ஆடலாம், ஓடியாடலாம். நாங்கள் போன டைமு ஆட்களே இல்லை. ஆமாம், நான் கம்மியாக தான் இருந்தாங்க ஆட்கள். பாருங்கள், இது இறங்கி முடித்தோடனே கொக்கி போட்டுருவாங்க. இதில் ஏறுறதுக்கு அந்த பக்கம் பின்னாடி இருக்காங்க பாருங்கள். முடிஞ்சோடனே ஆட்டோவில் வந்துட்டோம். வந்து பீச்சுக்கு வந்துட்டோம். பீச் மண் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்கா. இடமே சூப்பராக இருக்கும். யாருமே இல்லை. நாங்கள் போன டைமு இருந்தாங்க ஒரு 2 பேர் 3 பேர் அப்படி தான் இருந்தாங்க. செம்மையாக இருந்ததுங்க. இதை முடிச்சுட்டு கடைசியாக நாங்கள் வந்து லூலு மால் போயிட்டு அங்கேருந்து மெட்ரோ ட்ரெயின் ஏறி இதுக்கு வந்துட்டோம். பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. பீச் கிட்டத்தட்ட நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் பீச்சுக்கே வர்றேன். ஆமாம், நீங்கள் போயிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். வேறு என்ன பீச்சு எங்கே போய் பார்க்கலான்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. எப்படி இருக்குன்னு வருங்க பீச் இடம். சும்மா சூப்பராக இருந்தது பீச். ஆமாம், சன்ரைஸ் பார்க்குறதுக்கு ஒரு ஒர்த்துங்க. நிறைய பேர் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளும் அப்படியே நல்லா ஜாலியாக ஷர்ட் பேண்ட்டு கொண்டு போகல மாத்திரக்கு. அதனால் சும்மா அப்படியே அங்கே வாக் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டோங்க. நாங்கள் போன டைம் கரெக்டாக ஒரு 5:30 மணி. நல்லா இருந்தது. சூரியன் அந்த சன்ரைஸ் பார்க்குறக்கு சூப்பராக இருந்தது. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டோங்க. ஸோ ட்ரெஸ் கொண்டு போயிருந்தால் நல்லா குளித்து என்ஜாய் பண்ணியிருந்துருக்கலாம். கடல் தண்ணி என்ன உப்பு கறிக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்படியே பார்த்து முடிச்சுட்டு நல்லா ஜாலியாக ஃபோட்டோஸ், ரீல்ஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நம்ம கிளம்பி லூலு மால் சுற்றி பார்த்துட்டு எர்ணாகுளம் மெட்ரோவுக்கு வந்துட்டோங்க. மெட்ரோவில் டிக்கெட் எடுத்துகிட்டு 40 ருபீஸ் ஒரு ஆளுக்கு. மெட்ரோவில் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். சும்மா மெட்ரோ வேறு லெவலில் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. 10 நிமிஷம்தான் மெட்ரோவிலேருந்து ஜங்ஷன் வர்றதுக்கு. 10 நிமிஷம்தான். சல்லுன்னு வந்துடுச்சு. செம்ம ஸ்பீடு. ஸோ ஆட்டோவுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டிங்கல்ல, அதை சொல்லிடுறேங்க. செம்ம ஸ்பீடாக வந்துச்சு. ஏறி இறங்கி போயிட்டோம். நம்ம ஆட்டோவுக்கு நமக்கு வந்து ஒரு 1800 ஆச்சுங்க. அவர் 3000 ரூபா கேட்டார். 1800 மட்டும் கொடுத்தோம். ஸோ ஆனால் நிறைய இடம் சுற்றி காமிச்சார். நிறைய இடம் போனாங்க. ஓன் வெஹிக்கிளில் போனீங்கன்னா கஷ்டம். ஏன்னா